கடந்த செப்டம்பர் 1 அன்னைக்கு ஹைதராபாத் கச்சுப்பள்ளி சொல்லப்படுற பகுதியில இருக்கிற ஒரு விடுதியில 25 வயது மதிப்புத்தக்க ஒரு நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்துட்டதா போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. இறந்து போன நபருடைய பெயர் யஷ்வந்த்ன்றது போலீஸ்க்கு தெரிய வருது. அவர் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி தற்கொலை செய்து இறந்து போனதா விடுதியோட உரிமையாளர் போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருந்திருக்காரு. இதை அடுத்து தூக்கிட்டு தற்கொலை செய்துகிட்ட யஷ்வந்தோடைய உடலை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பின போலீஸ் அவங்களுடைய முதற்கட்ட விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய விசாரணையில 10 நாட்களுக்கு பிறகு யஷ்வந்தோடைய தற்கொலை சம்பவம் கொலை சம்பவமா மாறி இருக்கு. அவருக்கு என்ன நடந்திருக்கு, யாரால நடந்திருக்குன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாம். வெல்கம் டு TFT கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். 45 வயதான ராமன் சொல்லப்படுற நபர் ஹைதராபாத்தை சேர்ந்தவரு. குடும்பத்தோட ஹைதராபாத்ல தங்கி வாழ்ந்துட்டு வந்த ராம்க்கு யஷ்வந்த் மற்றும் அமுல்யான்ட்டு 2 பிள்ளைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இவரு ஹைதராபாத்லயே தங்க வியாபாரம் செய்துட்டு வந்திருக்காரு. ராமுடைய மூத்த மகளுடைய பெயர் அமுல்யானும் இளைய மகனுடைய பெயர் யஷ்வந்த்னு சொல்லப்படுது. அமுல்யாவுக்கு திருமண வயது ஆகிறதால ராம் தன்னோட மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்காக பல இடங்கள்ல திருமண வரன்களை பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த சமயத்துலதான் ஹைதராபாத்ல இருக்கிற பச்சுப்பௌலின்னு சொல்லப்படுற பகுதியை சேர்ந்த ஸ்ரீகாந்த் சொல்லப்படுற நபருக்கு தன்னோட மகளை திருமணம் செய்து வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்காரு. இந்த திருமணம் இரு வீட்டார் சம்மதத்தோட சில ஆண்டுகளுக்கு முன்னதா கோலாகலமா நடந்து முடிஞ்சது. திருமணத்துக்கு பிறகு அமுல்யா தன்னோட கணவர் வீட்டோடையே பச்சுப்பள்ளி பகுதியில கூட்டு குடும்பமா வாழ ஆரம்பிச்சாங்க. அமுல்யாவுடைய கணவரான ஸ்ரீகாந்த் அதே பகுதியில ஒரு விடுதி ஒன்னையும் நடத்திட்டு வந்திருக்காரு. அதோட தான் மாமனாருடைய வியாபாரத்துக்கும் உதவிகரமா இருந்து வந்திருக்காரு. மறுபுறம் ராமுடைய மகன் பிடெக் படிச்சுட்டு வந்ததாலையும் அவரு சிறு வயதுன்றதால வியாபாரத்துல அவருக்கு நாட்டம் இல்லாததாலேயே தன்னோட மருமகனுடைய உதவியோட அவருடைய வியாபாரத்தை தொடர்ந்து செயல்படுத்திட்டு வந்திருக்காரு. அந்த சமயத்துலதான் ராமுடைய இளைய மகனான யஷ்வந்த் பிடெக் படிப்பை முடிச்ச பிறகு வேலை தேடிட்டு வந்திருக்காரு. யஷ்வந்துக்கு நிறைய நண்பர்கள் இருந்ததால அவங்க கூடயும் சில நாட்கள் ஊர் சுத்திட்டு வந்ததா சொல்லப்படுது. இதெல்லாம் பார்த்துட்டு வந்த யஷ்வந்தோடைய அப்பா தன்னோட மகனுக்கு தன்னோட வியாபாரத்தையே சொல்லி கொடுத்து தான் இடத்துல அவரை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கான வயசும் பக்குவமும் அவருக்கு இல்லன்றத ராம் உணர்ந்ததால யஷ்வந்த் கொஞ்ச நாட்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும்ன்ற முடிவுக்கு வராரு. யஷ்வந்துக்கு வியாபாரம் செய்யற திறன் ஓரளவுக்கு வந்த பிறகுதான் தன்னோட வியாபாரத்தை தான் மகன் கிட்ட கொடுக்கணும்ன்ற முடிவுக்கு வராரு. இதனால தன்னோட மகனுக்கு பல இடங்கள்ல வேலை கேட்டும் வச்சிருந்திருக்காரு. அந்த சமயத்துலதான் ராமுடைய மருமகனான ஸ்ரீகாந்த் தான் நடத்தி வர விடுதிய பாத்துக்கிறதுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் கிடைக்கலன்றத சொல்லி தன்னோட மாமனார் கிட்ட வருத்தப்பட்டிருக்காரு. இதை தொடர்ந்து யஷ்வந்தோடைய அப்பா தன்னோட மகனையே மருமகனுடைய விடுதிய பாத்துக்க சொல்லி அனுப்பி வைக்கலான்ற முடிவை எடுக்கிறாரு. அதுக்கான காரணம் யஷ்வந்துக்கு நிறைய நண்பர்கள் இருந்ததாலையும் அவங்க கூட ஊர் சுத்திட்டு வந்ததாலையுமே இந்த பகுதியை விட்டு எப்படியாவது தன்னோட மகனை வேற ஒரு பகுதிக்கு மாற்றணும்ன்ற எண்ணத்துல இருந்து வந்தாரு. சரியான நேரத்துல ஸ்ரீகாந்த் தன்னோட விடுதியை பாத்துக்கிறதுக்கு ஆள் தேவைன்றது தெரிஞ்சதுமே தன்னுடைய மருமகனுடைய விடுதிக்கு தன்னோட மகனை காப்பாளரா அனுப்பி வைக்கலான்ற முடிவை எடுக்கிறாரு. அவர் எடுத்த இந்த முடிவை ஸ்ரீகாந்த் கிட்ட சொன்னதும் அவரும் சந்தோஷப்பட்டு அவங்களுடைய மைத்துனரை விடுதியை பாத்துக்கிறதுக்கு அனுப்பும்படி சொல்லியிருக்காரு. இதை அடுத்து யஷ்வந்த அவருடைய அப்பா பச்சுப்பள்ளி பகுதிக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகள்லயும் ஈடுபடுறாரு. யஷ்வந்தும் தான் அப்பா எடுத்த முடிவுக்கு ஆதரவு தெரிவிச்சு பச்சுப்பள்ளி பகுதியில இருக்கிற தன்னுடைய மாமாவுடைய விடுதிய பாத்துக்கிறதுக்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாவே வந்திருக்காரு. அப்படி வந்தவரு விடுதிய பாத்துக்கிட்டு தன்னோட பணிய தொடர்ந்துட்டு வந்த நிலையில தான் அந்த பகுதியில இருக்கிற சில நண்பர்கள் கிட்ட யஷ்வந்த் சேர ஆரம்பிக்கிறாரு. நண்பர்கள் கூடவே அதிகப்படியான நேரத்தை அவரு கழிச்சிட்டு வந்ததால யஷ்வந்துக்கு அக்கா கணவரான ஸ்ரீகாந்த் அடிக்கடி அறிவுரைகளை சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல யஷ்வந்தோடைய அப்பாவும் அவர் தங்கி இருக்கிற விடுதிய நல்லபடியா பாத்துக்கிறதுக்கான அறிவுரைகளை அடிக்கடி சொல்லிட்டு வந்திருக்காரு. இதை தொடர்ந்து யஷ்வந்துக்கு அதே பகுதியில நிறைய நண்பர்கள் கூட்டம் சேர ஆரம்பிச்சது. அந்த சமயம் ஸ்ரீகாந்த் யஷ்வந்தோடைய அப்பாவான அவருடைய மாமனாருக்கு அடிக்கடி கால் செய்து அவங்களுடைய மகன் பல நண்பர்கள் கூட சேர்ந்து போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறதா சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. இதை தொடர்ந்து யஷ்வந்தோடைய அம்மா அப்பாவும் அவருக்கு புத்திமதிகளை சொல்லி நல்வழிப்படுத்துறதுக்கான முயற்சிகளை எடுத்து வந்திருக்காங்க. ஆனாலும் யஷ்வந்த் நண்பர்கள் கூட
சேர்ந்து போதை பழக்கங்களுக்கு அடிமையானதா சொல்லப்படுது. இதை அடுத்து யஷ்வந்தோடைய அக்கா கணவரான ஸ்ரீகாந்தும் தன்னுடைய மச்சான எப்படியாவது இந்த பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கான செயல்பாடுகளை செய்திருக்காரு. யஷ்வந்தோடைய இந்த செயலால அவங்களுடைய அம்மா அப்பா இருவருமே கவலையில மூழ்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு விடியற் காலையில ஸ்ரீகாந்த் தன்னுடைய மாமனாருக்கு கால் பண்றாரு. அப்படி கால் பண்ணவரு யஷ்வந்த் போதைக்கு அடிமையாகி தற்கொலை செய்து இறந்து போயிட்டதா தெரிவிக்கிறாரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச யஷ்வந்தோடைய அம்மா அப்பா உடனடியா வச்சுப்பள்ளி பகுதிக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்து பார்த்தவங்க தன்னோட மகன் தூக்குல தொங்கி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைறாங்க. மறுபுறம் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவங்களும் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய தொடர் ஆய்வுகளை நடத்தி வந்திருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில யஷ்வந்த் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தற்கொலை செய்துகிட்டதா போலீஸ்க்கு தெரிய வருது. இதை அடுத்து யஷ்வந்தோடைய உடலை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பின போலீஸ் அவங்களுடைய தொடர் விசாரணைகளை நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப கட்டத்துல இந்த வழக்க தற்கொலை வழக்காவே பதிவு செய்த போலீஸ் அவங்களுடைய தொடர் விசாரணைகளை நடத்தி வந்திருக்காங்க. மறுபுறம் பிரேத பரிசோதனை முடிஞ்ச பிறகு யஷ்வந்தோடைய உடலை அவங்களுடைய அம்மா அப்பா கிட்டயே ஒப்படைச்சிருக்காங்க. யஷ்வந்தோடைய உடலை நல்லடக்கம் செய்த பிறகு யஷ்வந்தோடைய அப்பா கிட்ட வாக்குமூலத்தை வாங்கியிருக்காங்க. அந்த சமயம் யஷ்வந்தோடைய அப்பா தன்னோட மகனுடைய இறப்புல தனக்கு சந்தேகம் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. அதோட தான் மகனுடைய உடல்ல சில காயங்கள் இருந்ததாவும் தான் அதை பார்த்ததாவும் போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுத்திருந்தாரு. இதன் அடிப்படையில போலீஸ் இந்த வழக்குடைய தீவிரம் தெரிஞ்சுக்கிட்டு தொடர் விசாரணைகளை தீவிரமா நடத்தி வந்திருக்காங்க. யஷ்வந்தோடைய நண்பர்கள் மேல இருக்கிற சந்தேகத்தின் அடிப்படையிலேயே தன்னோட மகன் கொலை செய்யப்பட்டிருக்கலாமோன்ற சந்தேகம் அவருக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. இதனாலேயே போலீஸோடைய வாக்குமூலத்துல தான் மகனுடைய இறப்பு தற்கொலையா இருக்காதுன்றதுல உறுதியா இருக்கிறதா போலீஸ் கிட்ட யஷ்வந்தோடைய அப்பா தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து போலீஸ் யஷ்வந்தோடைய நண்பர்கள் வட்டாரங்கள்லயும் உறவினர்கள் கிட்டையும் தொடர் விசாரணைகளை நடத்தி வந்திருக்காங்க. யஷ்வந்துக்கு ஏதாவது மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருந்தாரான்ற கோணத்திலையும் தொடர் விசாரணைகளை நடத்தி வந்திருக்காங்க. மறுபுறம் அவருடைய மொபைலின் தரவுகளையும் சரிபார்த்துட்டு வந்த போலீஸ் அவருக்கு காதல் தோல்வியால ஏதாவது மன அழுத்தம் ஏற்பட்டுதான்ற கோணத்திலையும் விசாரணைகளை நடத்தி வந்திருக்காங்க. இப்படி நடத்தப்பட்ட பல கோணங்கள்ல எந்த ஒரு திசையில இருந்தும் போலீஸ்க்கு தேவையான எந்த ஒரு தகவலும் கிடைக்காம இருந்தது. இதனால சந்தேகப்பட்ட போலீஸ் கச்சிபவுலி பகுதியில இருக்கிற விடுதியில சிசிடிவி கேமராவை ஆய்வு நடத்தணும்ன்ற முடிவுக்கு வராங்க. அடுத்து அந்த விடுதியில இருக்கிற சிசிடிவி கேமராவை ஆய்வும் நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட ஆய்வுல யஷ்வந்த் இறந்து போன அன்னைக்கு மட்டும் சிசிடிவி கேமரா அழிக்கப்பட்டு இருக்கிறத போலீஸ் உறுதிப்படுத்துறாங்க. இது தெரிய வரவே விடுதியோடைய உரிமையாளரான ஸ்ரீகாந்த் மேல போலீஸ்க்கு சந்தேகம் எழ ஆரம்பிச்சது. ஆனாலும் யஷ்வந்தோடைய நண்பர்கள் வட்டாரங்கள்ல மேலும் தீவிர விசாரணைகளை நடத்திட்டு வந்தாங்க. இதையடுத்து ஸ்ரீகாந்துக்கு எதிரான ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லாததால இதை தொடர்ந்து ஸ்ரீகாந்த் நடத்தி வந்த விடுதிக்கு எதிர்ப்புற பகுதியில இருக்கிற சில கடைகள்ல இருந்து சிசிடிவி கேமராவை ஆய்வை நடத்தி வந்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட ஆய்வுலையும் போலீஸ்க்கு தேவையான எந்த ஒரு தகவலுமே சரிவர கிடைக்காமலேயே இருந்து வந்தது. இதை தொடர்ந்து யஷ்வந்தோடைய அப்பா கிட்ட ஸ்ரீகாந்த் மேல தங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா யஷ்வந்தோடைய அப்பாவோ தான் மகனுடைய இறப்புக்கும் மருமகனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காதுன்றத போலீஸ் கிட்ட உறுதியா தெரிவிச்சிருக்காங்க. ஆனா போலீஸ் ஸ்ரீகாந்தோடைய நடவடிக்கையில தங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதன் பிறகு யஷ்வந்தோடைய அப்பா ஸ்ரீகாந்த விசாரிக்கும்படி தெரிவிச்சிருந்தாரு. அவர் கொடுத்த வாக்குறுதியை அடுத்து போலீஸ் ஸ்ரீகாந்த் கிட்ட தீவிர விசாரணையை நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில தன்னோட மச்சான தானே திட்டமிட்டு கொலை செய்ததா போலீஸ் கிட்ட உண்மைய ஒத்துக்கிறாரு. இதை கேட்டு ஸ்ரீகாந்தோட மனைவியும் யஷ்வந்தோடைய அம்மா அப்பாவும் அதிர்ச்சி அடைறாங்க. யஷ்வந்த் இறந்து 10 நாட்களுக்கு பிறகுதான் போலீஸ் குற்றவாளிய கண்டுபிடிச்சிருக்காங்க. யஷ்வந்தோடைய கொலை சம்பவத்துக்கு ஸ்ரீகாந்த் கூட வேற யாருக்காவது தொடர்பு இருக்கான்ற கோணத்திலையும் விசாரணைகளை நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில ஸ்ரீகாந்தோடைய நண்பர்களான வெங்கடேஷ் மற்றும் ஆனந்தன் சொல்லப்படுற 2 நண்பர்கள் உதவி இருக்காங்கன்றத போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீகாந்த் தன்னுடைய 2 நண்பர்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து தன்னோட மச்சான கொலை செய்யறதுக்கான சதி திட்டத்தை செய்திருக்காருன்றதும் இந்த விசாரணையில அம்பலமாயிருக்கு. இதையடுத்து ஸ்ரீகாந்தோடைய நண்பர்களான இருவரையும் எப்படியாவது கைது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதையடுத்து ஸ்ரீகாந்த வச்சு அந்த 2 நண்பர்களையும் கைது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக ஸ்ரீகாந்தோடைய மொபைல் எண்ல இருந்தே அவரையே பேச வைக்கிறாங்க. தன்னுடைய மச்சான கொலை செய்த மாதிரியே தன்னுடைய மாமனாரையும் மாமியாரையும் கொலை செய்யணும்ன்ற திட்டத்தை சொல்லியிருக்காரு. இந்த கொலைக்கு தான் 20 லட்சம் ரூபாய் தர்றதா அவங்க
இருவரையும் வரவழைச்சிருக்காரு. ஸ்ரீகாந்த் சொன்னதை நம்பி ஆனந்தும் வெங்கடேஷும் அவர் சொன்ன இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல மஃப்டில இருந்த போலீஸ் அவங்கள கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. இதை அடுத்து இந்த மூவர்கிட்டையும் தொடர் விசாரணைகளை நடத்தி வந்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில ஸ்ரீகாந்த் ஆன்லைன்ல சூதாட்டம் விளையாடினது போலீஸ்க்கு தெரிய வருது. இதனால பல லட்சம் கோடி ரூபாய் வரைக்குமே ஸ்ரீகாந்த் இழந்திருக்காருன்றதும் போலீஸோடைய விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்குமே சூதாடி இருக்காருன்றது போலீஸ்க்கு தெரிய வருது. இதை அடுத்து நாளுக்கு நாள் ஸ்ரீகாந்துக்கு கடன் சுமை ஏற ஆரம்பிச்சிருக்கு. கடன் கொடுத்தவங்க அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கவே ஸ்ரீகாந்துக்கும் கடன் கொடுத்தவர்களுக்கும் பல பிரச்சனைகள் நடந்ததா சொல்லப்படுது. இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படியாவது விடுபடணும்ன்றதுக்காகவே திட்டமிட்டு யஷ்வந்த தன்னோட மாமனார் கிட்ட இருந்து தன்னோட சொந்த விடுதிக்கு வரவழைச்சிருக்காரு. அப்படி வரவழைச்சவரு அதன் பிறகு யஷ்வந்துக்கு போதைக்கு அடிமையா இருக்கிறதா பல கட்டுக்கதைகளை தன்னோட மாமியார் மாமனார் கிட்ட சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன கட்டுக்கதையில நம்பி அவங்களும் தன்னுடைய மகன் கிட்ட இந்த விஷயங்களை கேட்காமலேயே அறிவுரைகளை சொல்லி வந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படியாவது யஷ்வந்த கொலை செய்து தற்கொலை மாதிரியான சம்பவத்தை ஏற்படுத்தணும்ன்றதுக்காகவே இதை செய்ததா சொல்லியிருக்காரு. ஆன்லைன் சூதாட்டத்துல கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வரைக்குமே அவர் நஷ்டம் அடைஞ்சதாவும் விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு. இதனாலேயே தன்னுடைய சொந்த மச்சான தன்னுடைய நண்பர்களை வச்சு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து கொலை செய்து அந்த கொலைய தற்கொலை செய்துட்ட மாதிரியான பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்ததாவும் போலீஸோடைய விசாரணையில வாக்குமூலமா கொடுத்திருக்காரு. அதோட யஷ்வந்த் இறந்து போயிட்டா அதன் பிறகு தன்னோட மனைவி மட்டும்தான் அந்த மொத்த சொத்துக்கும் வாரிசுதாரர்ன்றதால தன் வசப்படுத்தலாம் என்ற எண்ணத்துலதான் தான் மச்சான திட்டமிட்டு கொலை செய்ததா சொல்லியிருக்காரு. அப்படி கொலை செய்யப்படுற அன்னைக்கு கூட தான் மச்சான் சொத்துக்கள் அனைத்தும் நீங்களே எடுத்துக்கோங்க, தன்னை எதுவும் செய்திராதீங்கன்னு சொல்லி தான் கிட்ட கெஞ்சி மன்றானதா போலீஸோடைய விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு. இவருக்கு உதவிகரமா இருந்த ஆனந்த் மற்றும் வெங்கட்ட தொடர் விசாரணைகளை நடத்திருக்காங்க. அப்படி நடத்தின விசாரணையில சம்பவம் நடந்த அன்னைக்கு இருவரும் சேர்ந்துதான் யஷ்வந்த கழுத்தை நெரிச்சு கொலை செய்ததா சொல்லியிருக்காங்க. அந்த சமயம் யஷ்வந்த் தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பல போராட்டங்களை நடத்தினதுல உடல்ல சில இடங்கள்ல காயங்கள் ஏற்பட்டிருந்ததாவும் சொல்லியிருக்காங்க. அந்த காயத்தின் அடிப்படையில தான் இந்த வழக்கு தற்கொலை வழக்கா இருந்தத கொலை சம்பவமா குற்றவாளிகளை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வழக்கு ஆரம்பத்துல தற்கொலை வழக்கா பதிவு செய்யப்பட்டு இருந்ததை அடுத்து தற்சமயம் கொலை வழக்கா பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மூவரை தவிர்த்து இந்த கொலை சம்பவத்துல வேற யாருக்காவது பங்கீடு இருக்கான்ற கோணத்திலையும் தொடர் விசாரணைகளை நடத்திட்டு வராங்க. யஷ்வந்துடைய குடும்ப உறுப்பினர்களும் உற்றார் உறவினர்களும் ஸ்ரீகாந்துக்கும் அவங்களுடைய 2 நண்பர்களுக்கும் அதிகபட்சமா செக்ஷன் கொடுக்கும்படி நீதிமன்றத்துல கோரிக்கைய வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து போலீஸ் இந்த வழக்க விசாரணை நடத்திட்டு வந்ததோட குற்றவாளிகளுக்கு எதிரான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் சேகரிச்சுட்டு வராங்க. சொந்த மாமாவை நம்பி யஷ்வந்த் விடுதியை பாத்துக்கிறதுக்காக வந்த சில மாதங்கள்லயே அவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் யஷ்வந்த் குடும்பத்தினரையும் உறவினர்களையும் சோகத்துல ஆழ்த்திருக்கு. இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.